மர்மா பங்களா இந்த பேரை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்குல்ல. அங்க ஒரு சாபம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சாபத்தோட பயங்கரமான ரகசியங்களை தான் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். வாங்க. பொதுவா ஒவ்வொரு சாபத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும். இந்த சாபத்தோட ஆரம்பம் ஒரு அகால மரணம். அதாவது ஒரு உயிர் ரொம்ப கொடூரமா பறிக்கப்படும் போது அந்த வலி, கோபம், அந்த விரக்தி இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து அந்த இடத்துலயே ஒரு தீய சக்தியா உறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அதுதான் அந்த இடத்தோட புது விதியா மாறிடுது. ஆனா இந்த சாபம் சும்மா அமைதியா இருக்காது. ஒரு கொடூரமான வேட்டைக்காரன் மாதிரி தன்னோட எல்லைக்குள்ள வர்ற அடுத்த இரைக்காக பசியோட காத்துக்கிட்டு இருக்கு. தெரியாமையோ இல்ல தைரியமாவோ யார் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் சரி, அவங்க அந்த சாபத்தோட கோபத்துக்கு பலியாகிறது நிச்சயம். இந்த சாபத்தோட கோபங்கிறது வெறும் வார்த்தைங்க இல்ல, அது நிஜமாவே உயிரை எடுக்கும். அதுக்கு ஒரு சாட்சி இருக்கு. கடைசியா அதுக்கு பலியான யோகோவோட கதை. வாங்க அதை பார்ப்போம். யோகோ ஒரு சாதாரண கேர்டேக்கர். அன்னைக்கு காலையில அவளுக்கு அதுவும் மத்த நாள் மாதிரி ஒரு சாதாரணமான வேலை நாள்னு தான் நினைச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறான். ஆனா அவளுக்கு தெரியாது அதுதான் அவ வாழ்க்கையோட கடைசி வேலை நாள்னு. வீட்டுக்குள்ள போன உடனே அந்த வீட்ல இருந்த அமைதி அவளுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அவ பாத்துக்க வேண்டிய அந்த வயசான பாட்டி ஒரு சேர்ல உட்கார்ந்திருந்தாங்க. எந்த ஒரு அசைவும் இல்ல, பேச்சும் இல்ல, ஒரு உயிர் இல்லாத பொம்மை மாதிரி. அந்த அமைதி அதுவே ஒரு மாதிரி அப்நார்மலா இருந்துச்சு. அந்த பாட்டிய பெட்ல படுக்க வச்சுட்டு திரும்புறப்போ மாடியிலேருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாரோ தரைய சுரண்டுற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான சத்தம். இந்த வீட்ல வேற யாரும் இருக்க கூடாதே. அவன் மனசுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சுது. இதயமும் வேகமா அடிக்க ஆரம்பிச்சுது. அவ பயத்தோடு மாடிக்கு போன அந்த நொடி அங்கிருந்த நிழலெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கரிய உருவமா மாறுச்சு. யோகோ அலறதுக்கு கூட நேரம் இல்ல. அந்த உருவம் அவளை பிடிச்சி இருட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. அவ்வளவுதான். யோகோ அதுக்கப்புறம் என்னானே தெரியல. யோகோவோட அலறல் சத்தம் அந்த வீட்டு சுவத்துக்குள்ளேயே அடங்கி போச்சு. ஆனா அந்த சாபத்தோட பசி மட்டும் அடங்கல. இப்போ அது தனக்கு முன்னாடி வந்தவங்களோட நிலைமை தெரியாத ஒரு புது இரைக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இவங்க தான் கேரன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். பார்ட் டைமா வேலை பார்த்து அவளோட கனவுகளோட வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா அவளோட இந்த ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை அந்த பங்களாவோட பயங்கரமான அமானுஷ்யத்தோட மோத போகுதுங்கிறது அவளுக்கு அப்ப தெரியல. எல்லாம் ஆரம்பிச்சது ஒரு ஃபோன் கால்ல தான். அந்த ஒரு ஃபோன் கால் தான் கேரனை அந்த மரண பொறிக்குள்ள தள்ளுச்சு. அவளோட பாஸ் ஆலெக்ஸ் ஃபோன் பண்ணி யோகோ வேலைக்கு வரல, ஃபோனையும் எடுக்கல அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லி அந்த வேலைக்கு கேரனை போக சொல்றான். பாவம், அவளை எங்க அனுப்புறோன்னு அவங்க யாருக்குமே தெரியல. அவளுக்கு கொடுத்த வேலையோட விவரங்கள் கூட ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவங்க எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பாங்கன்னு ஒரு மாதிரி புரியாத பதில் தான் வருது. இது ஒரு வேலையா இல்ல ஒரு புதிரா? அந்த மர்மம் தான் கேரனை அந்த வீட்டை நோக்கி இழுத்துச்சு. சரி, கேரனும் அந்த வீட்டை நோக்கி தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறா. அவ போக போக அவளை சுத்தி இருந்த உலகமே மாற ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு இயல்பான உலகத்தை விட்டுட்டு அவ ஒரு அமானுஷ்ய உலகத்தோட எல்லைக்குள்ள நுழையிறான். வழியில ஒரு புத்திஸ்ட் கல்லறை தோட்டத்தை பாக்குறா. அதை பார்த்துட்டு இங்க வர்றவங்க நிம்மதியை தேடி வர்றாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. ஆனா அவளுக்கு தெரியாது அவ போயிட்டு இருக்கிற இடத்துல நிம்மதிங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லைன்னு. அது அவளோட நிம்மதியும் பறிக்க போற இடமும்னு. அந்த இடத்தோட தனிமையே ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு. சுத்தி மைல் கணக்குக்கு வேற வீடுகளே இல்ல. காஞ்சு போன இலைங்க காத்துல சலசலன்னு சத்தம் போடுது. பெரிய பெரிய மரங்கள் அந்த வீட்டை வெளி உலகத்துல இருந்து மறைச்சு வச்சிருக்கு. அந்த தனிமையே அவளுக்கு ஒரு விஷயத்த உணர்த்துச்சு. இங்க அவ கத்துனா கூட அந்த சத்தம் யாருக்குமே கேட்காது. அவ அந்த வீட்டுக்கு வந்துட்டா. இப்போ நம்ம கதையோட கடைசி ரொம்ப திகிலான நிமிடங்கள் ஆரம்பமாகுது. கேரன் அந்த சாபத்தோட எல்லைக்குள்ள முதல் அடியை எடுத்து வைக்கிறான். அந்த வீடே அவளை வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. காலிங் பெல்ல அடிச்சு பாக்குறா, யாரும் வரல. ஆனா முன்பக்க கதவு அது லேசா திறந்திருக்கு. ஒரு பொறிக்குள்ள இரைய சிக்க வைக்க காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவளுக்கும் உள்ள இருக்கிற ஆபத்துக்கும் நடுவுல இருந்த கடைசி தடையும் இப்போ விலகிடுச்சு. உள்ள ஒரே கலைபரமா இருக்கு. எல்லா பொருளும் அங்கேயும் இங்கேயுமா செதறி கிடக்குது. ஆனா காதை அடைக்கிற அளவுக்கு ஒரு அமைதி. மனுஷங்க வாழ்ந்த மாதிரி எந்த ஒரு அடையாளமும் இல்ல. இருந்தாலும் அந்த வீட்டு சுவர்கள் எல்லாம் அவளையே முறைச்சு பாக்குற மாதிரி ஒரு பீதி அவளுக்குள்ள. யாராவது இருக்கீங்களா? அவளோட குரல் அந்த பயங்கரமான அமைதியில மெதுவா கரைஞ்சு போகுது. ஆனா அதுக்கு என்ன பதில் வரும்? ஒரு மனுஷனோட குரலா இல்ல வேற ஏதாவது ஒண்ணா?